ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. 24வது பாசுரம் திருப்பாவையிலே 24வது அனுபவம். திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவமும் திவ்ய தேச அனுபவமும். அன்ன இவ்வுலகம் அளந்தாய் அடிபோத்தி என்கின்ற பாசுரத்திலே வெண்ண பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போத்தி என்பதை ஆச்சாரிய அனுபவத்துக்கு பூர்வர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். இங்கே வேல்னு சொல்றது திருவாழியாழ்வானை. கொல்வது கோல் வெல்வது வேல் அப்படின்னு சொல்றது படிக்கு திருவாழியை சொன்னது இங்கே திருச்சங்குக்கு உபலட்சணமாகவும் சேர்த்து சொல்றார். ஆச்சாரியன் திருவாழி திருச்சங்குகளினால் திரு இலச்சினை செய்து பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு செய்து கொள்கின்றோமே, அந்த சமயத்திலே நமக்கு திருச்சங்கும் திரு ஆழியையும் கொண்டு நம்மை போல்வாருடைய சேஷத்வ விரோதிகளை எல்லாம் நிரசனம் பண்ணி தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒத்துண்டு நின்னு குடிகுடி ஆட்செய்கின்றோம்னு நம் வாயாலே சொல்லும்படிக்கு செய்து வைக்கின்றார். வேல் என்பதற்கு திருவாழியாழ்வான் அப்படின்னு பொருள் கொள்ளாமல் கூர்வேல் அப்படின்னு பொருள் கொண்டால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்படின்னு சொல்றது போலே அந்த ஜாதிக்கே உரிய ஒரு கோல் அப்படின்னு பொருள். அப்படி ஆச்சாரிய அனுபவத்துல பார்க்கும் பொழுது ஆச்சாரிய பரமான பொருளிலே சாரித்ரோத்தார தண்டம் வஜ்ர தண்டம் திருதண்டம் அப்படின்னு தாட்டி பஞ்சக ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்துக் கொள்ளலாம். ஆச்சாரியர் கையிலே இருக்கக்கூடியதான திருதண்டம் அப்படிங்கிறதை கூர்வேல் அப்படின்னு சொல்லும்படியாக நாம் இங்கே அனுசந்தித்துக் கொள்ளலாம். விஸ்வக்சேனோ யதிபதிர பூத்து வேத்ரசாரஸ் திருதண்டஹா அப்படின்னு ஆச்சாரியன் கையிலே இருக்கக்கூடியதான இந்த திருதண்டத்தையே குறிப்பதாக, எப்படி அந்த இடைச்சாதிக்கே உரியதான கோள் அப்படிங்கிறதுக்கு கூர்வேல் என்று சொல்லப்பட்டதோ அதுபோல ஆச்சாரியர்களுக்கே உரித்தானதான இந்த திருதண்டத்தை சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் பொருளாக. அடுத்த அனுபவமாக இன்னியாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு பகவத் பரமான அனுபவம். கண்ணன் எம்பெருமானை நோக்கி இறங்க வேண்டும் பிரானே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவதாக ஆய்ச்சிகள்லாம் பிரார்த்திக்கின்றார்கள் அப்படின்னு இந்த இடத்திலே பொருள் கிடைக்கின்றது. நாசோ புருஷகாரேன நச்சாபியன்யேன ஹேத்துனா கேவலம் ஸ்வேச்சியை வாகம் பிரேக்ஷே கஞ்சித் கதாச்சனஹா அப்படின்னு சொல்றபடிக்கு கடாட்சித்து அருள வேண்டும் என்றும் இறங்க வேண்டும் என்றும் பிரார்த்திக்கின்றார்களே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வேண்டும். அவனே வந்து கை கொள்ளுவது அப்படின்னு சொல்றது இருக்க, நாம் இப்படி சென்று இறங்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறது இங்கே சந்தேகத்தை எழுப்புகின்றதே அப்படின்னு சொன்னா, கடாட்சிப்பதும் இறங்கி அருள்வதும் அவன் திருவுள்ளத்தினால் ஆகும், அல்லாது ஒருவருடைய பிரார்த்தனையினால் ஆகக்கூடியது கிடையாது. எல்லாமே அவனுடைய திருவுள்ளத்தினாலே நடக்க வேண்டியது. நாம் பிரார்த்தித்தோம் அப்படிங்கிறதுனாலே நடக்கக்கூடியதுங்கிறது கிடையாது. ஆனாலும் கூட அது புருஷார்த்தமாக வேண்டியதற்காக அப்பிரதிஷேத தியோதமாகவும் சைத்தன்ய காரியமாகவும் இந்த இடத்துல சொல்றார்களாம். சைத்தன்யமாக எம்பெருமானே இறங்க வேண்டும் அப்படின்னு. ஆழ்வார்கள் பலர் ஆச்சாரிய விஷயங்களிலே நாவை செலுத்தி நாம் துதிக்கின்றோம். அப்படிப்பட்ட துதிகள்ல ஏதாவது ஒரு இடத்திலே உன்னை நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்லும்படியாகவும் ஆழ்வார்கள் பல பாசுரங்களிலே நமக்கு காட்டினபடிக்கும் அடிமை தொழில் பூண்டேன், என்னை நீ குறிக்கொள்ளே அப்படின்னு எல்லாம் காட்டுறார்கள். தாமரை கண்களால் நோக்காய் நெடியாய் அடியேன் இடர் நீக்கே அடியேற்கு ஒரு நாள் இறங்காயேன் எல்லாம் சொல்றார். முமுட்சுபடியிலே சர்வஜ்ஞோபி விஸ்வேஷா சதா காருணி கோபி சன்னு சம்சார தந்திர வாகித்வாத்து ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு சொல்றது. இவன் அதை அர்த்திக்க வேண்டாமா? என்ன அர்த்தம்? சர்வஜன், இவன் நினைவு அறிய மாட்டானா? சர்வஜனான எம்பெருமான் அவன் அறிய மாட்டானா? இவன் என்ன நினைக்கின்றான் அப்படிங்கறத அவன் அறிய மாட்டானா? இவன் பாசுரம் கேட்டவாறே திருவுள்ளம் உகக்கும் எம்பெருமான்
வந்து சொல்லக்கூடிய அடியானுடைய பாசுரத்தை கேட்ட உடனே அவனுடைய திருவுள்ளம் உகக்கும் அப்படின்னு பிள்ளை உலகாச்சாரியார் அருளி செய்ததாலேயும் கடாட்சித்து அருள வேண்டும் அப்படிங்கிறது இங்கே நிர்பந்தமாக சொல்லவில்லை, இறங்கி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார்கள். அதுவும் எப்படி சொல்றார்கள்? ஆழ்மானும் பரத தவகலு பிரசாதாதிருத்தே சரணமிதிவ சோவி மேனோத்ரியாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நிதானமாக சொல்றார்கள் ஆழ்வார்கள். அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு சொல்றார்கள். அந்த நினைவாலேயே அவர்கள் சொல்றார்கள். அப்போ இந்த இடத்துல இறங்கு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா தயை பண்ண வேண்டும் அப்படின்னு பொருள். தயை பண்ண வேண்டும் அப்படிங்கிறது சமயானுகுணமாக பல பல பொருள்களை சொல்லக்கூடியதான அர்த்தம். உதாரண இடத்துல யாச்சகன் சென்று தயை பண்ண வேண்டும் அப்படின்னா தேகின்னு அர்த்தம். ஆச்சாரியன் இடத்துல சிஷ்யன் வந்து தயை பண்ண வேண்டும் அப்படின்னா உபதேசிக்க வேண்டும்னு அர்த்தம். பிரபுவிடத்திலே குத்தவாளன் வந்து தயை பண்ண வேண்டும்னா க்ஷமிக்க வேண்டும்னு அர்த்தம். இப்படி பல பொருள்கள் உண்டு தயைக்கே. அதை சந்தர்ப்ப அனுகுணமாக சொல்லும்படியா இருக்கு. அப்போ இந்த இடத்துல இங்கே பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றது இன்னு யாம் வந்தோம் இறங்கு அப்படிங்கிற பொருள். எந்த பொருளை சொல்றது அப்படின்னா ராமாயணத்துல பூர்வர்கள் காட்டுறார்கள். சித்திரக்கூட பரிசரத்திலே காகம் வந்து நலிந்த போது பெருமாளை துயிலெழுப்பினாள் பிராட்டி. சமயா போதிதகா ஸ்ரீமான்னு சுகசுத்தகா பரந்தமகான்னு. எம்பெருமான் துயில் கொள்ளும் அழகு கண்ணார கண்டுகொண்டு நான் இங்கே இருக்க வேண்டி இருக்க, ஐயோ இப்படி அவரை துயிலிலிருந்து எழுப்பி விட்டேனே, என்ன செய்தேன் என்ன செய்யக்கூடியாத காரியத்தை அகிருத்தியகரணம் பண்ணினது போல துடித்தாளாம். இதெல்லாம் அறிந்து வைத்தும் கூட இப்படி வந்து கண்ணன் எம்பெருமானே நீ எழுந்திருக்க வேண்டும்னு இவர்கள்லாம் சொல்றார்களே, அப்படி அகிருத்தியகரணம் பிராட்டி அப்படி துடித்தாள். அதுபோல அதெல்லாம் நன்னா தெரிந்திருந்தும் கூட நாங்கள் கோயில் காப்பான் வாசற்காப்பான் அவர்களுடைய நிர்பந்தமாக வேண்டி உள்ளே புகுந்து பரமபோகமான பள்ளிகோளை பங்கப்படுத்தினோமே, இப்படி இதை காட்டிலும் ஒரு குத்தம் உண்டா, இதை க்ஷமித்தள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கின்றார்களாம் முதல்ல. அடுத்தது புஷ்பஹாச சுகுமார தரமான திருவடிகள்னா இவை எம்பெருமானுடைய திருவடிகள். பங்கஜ ரஜஸும் பாதாருந்துமம் படிக்க இருக்கக்கூடியதான சௌகுமாரியமான பிராட்டிவாரும் பிடிக்க கூசும்படியான திருவடிகள். அந்த திருவடிகளை இப்படி நடக்க பண்ணிவிட்டோமே, இப்படி போந்தருளின்னு நாங்கள் சொல்ல தகுமா? இப்படி பெரிய குற்றத்தை செய்திருக்கிறோமே, இதை பொறுத்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றார்களாம். அடுத்தது அகிலஹேய பிரத்யநீகனாய் கல்யாணைக்கதனாய் சகல ரக்ஷகனாய் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனான உன்னை கொண்டு எங்களுக்கு உண்டான அமங்கலங்களை போக்கிக் கொள்ளவும் இல்லாத மங்களங்களை உண்டாக்கி கொள்ளவும் பிராப்தமாயிருக்க, இப்படி எங்களுடைய ரக்ஷயத்துவ ஸ்வரூபத்துக்கு விருத்தமாக உன்னை ரட்சிக்க தேடி மங்களாசாசனம் பண்ணினோம். மங்களாசாசனம் பண்ணினது எதுக்காகன்னா எங்களை ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஓடோடி வந்து பண்ணினோமே. இந்த பாசுரத்திற்கு ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணினதான திவ்ய தேசம் எதுன்னு பார்த்தால் குன்னு குடையாய் எடுத்தாய் குணம் போத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதையே நாம் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் கோவர்தன மலையை தூக்கி கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் அப்படின்னு இந்திரன் கல் வருஷமே பொழிய அதிலிருந்து இந்த ஆயர்பாடி ஆயர்கள் எல்லோரையும் ரட்சிக்க வேண்டி கோவர்தன மலையையே தூக்கினான். அப்படிங்கிறதுனாலே கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திரு உகிர் நொந்துமில மணிவண்ணன் மலையுமோர் சம்பிரதம் அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார் காட்டினபடிக்கு இங்கே எம்பெருமான் கோவர்தன கிரிதாரியாக குன்றுக்குடையை எடுத்தான் அப்படின்னு சொல்லும்படியான கோவர்தனத்வாரி அப்படின்னு எம்பெருமானையே கோவர்தனத்தையே குறித்து மங்களாசாசனம் செய்வதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்பொழுது கண்ணன் எம்பெருமான் யாதவர்கள் இந்திரனுக்கு என்று எடுத்த விழவை நிறுத்தி வேத வாக்கியத்தை எல்லாம் சொல்லி யோவை ஸ்வாம் தேவதாமதி யஜதே அப்படின்னு வேத வாக்கியம் எல்லாம் சொல்றான். சுவாமி தேசிகர் இதை யாதவாபியத்திலையும் எழுதியிருக்கார், சாதித்திருக்கார், நமக்காக காட்டி கொடுக்கிறார். அப்படி அந்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லி இந்த கோவர்தனத்துக்கு இடுங்கள் அப்படின்னு காட்டி அந்த கோவர்தனத்தை கொண்டே இவர்களை எல்லாம் ரட்சித்தான். அப்படிங்கிறதுனாலே மிக அழகான திவ்ய தேசம் கோவர்தனம் அப்படின்னு
இந்த திவ்ய தேசத்தையே குறித்தும் இங்கே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் குன்று குடையை எடுத்தாரான எம்பெருமான் கிரிதாரி அப்படின்னு நாமம் கொண்டவனையே குறித்து மங்களாசாசனம் செய்ததாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆச்சாரிய அனுபவம் இறங்கி அருள வேண்டும் என்று இந்த சிஷ்யர்கள் எல்லாமும் சென்று ஆச்சாரியர்களிடத்திலே பிரார்த்திப்பதாகவும் பகவத் பரமான அர்த்தமும் பார்த்தோம். அதே தொடர்ந்து இந்த திவ்யதேச அனுபவம் கோவர்தனம் என்னும் கிரிதாரியை குறித்து ஆண்டாள் மங்களாசாசனம் செய்வதாக இன்று நாம் அனுபவித்தோம். அடுத்த அனுபவம் அடுத்த பாசுரத்திலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.